இருக்கீங்க. உங்களை நான் இவ்ளோ அழகா பார்த்ததே இல்ல. அண்ணி, இவ்ளோ நகை போட்டு நான் உங்களை பார்த்ததே இல்ல. அண்ணனை பார்க்க போறால, ஒரே சந்தோஷம்தான். அம்மா, நீங்க இவ்ளோ நகை போட மாட்டீங்களேம்மா? இன்னைக்கு என்ன அதிசயமா இவ்ளோ நகை போட்டிருக்கீங்க? வீட்டை விட்டு ஓடி போனதால நான் ஒன்னும் தெருவுல நிக்கல. என் புருஷன் ராணி மாதிரி வச்சிருக்காருன்னு என் அண்ணனுக்கும் தெரியணும்ல, அதுக்குதான் இதெல்லாம் போட்டிருக்கேன். ஏன் வீட்டுல இருக்கிற மிச்ச நகையா ஒரு பையில போட்டு எடுத்துக்கொண்டு போய் உங்க அண்ணன் கிட்ட காமிக்கலாம்ல? இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையா இருப்பார்ல அவரு. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. அம்மாவை பத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. அத்தை, நடக்கிறதெல்லாம் பார்த்தா சிவா ஜனனியை கழட்டி விட்டுட்டு துளசியோட தான் வாழ போறான்னு நினைக்கிறேன். அது எப்படி நான் நடக்க விட்டுருவேன்? இவளுங்க 2 பேரையும் கட்டி விட்டுட்டு அவன் ரம்யாவோட தான் வாழ போறான். நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. ஏங்கா இன்னுமா இதெல்லாம் நடக்கணும் கனவு கண்டுட்டு இருக்கீங்க? அப்புறம் எதுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கேன்? பார்த்துட்டே இருங்க நடக்குதா இல்லையான்னு. சரி சரி, எல்லாம் வந்தாச்சுல்ல, கிளம்பிடலாமா? சரிங்க. எல்லாரும் வந்துட்டீங்க. முக்கியமான ஆளு காவேரியை காணோம். ஆமா, பொண்ணை விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் கிளம்பிட்டீங்களா? நல்லா இருக்கு நீங்க பண்ற கூத்து.